வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு சிந்தனை உரை நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சிக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திய அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று நமது சிறப்பு சிந்தனை உரை ஆன்மா என்ற தலைப்பிலான பாகம் 16. பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் கடந்த சில மாதங்களாக ஆன்மா என்ற தலைப்பிலே ஆன்மா பற்றிய அறிவியல் விளக்கங்களை நமக்கு வழங்கி வருகின்றார்கள். ஐயாவுடைய புத்தகம் ஆன்மா பற்றிய அறிவியல் விளக்கங்கள் என்ற அந்த நூலை அடிப்படையாக வைத்து இந்த தலைப்பிலே ஐயாவுடைய சிறப்பு சிந்தனை உரை இடம்பெற்று வருகின்றது. அந்த வகையிலே இன்று பாகம் 16 இன்றைய சிந்தனை உரையை ஆரம்பிக்குமாறு பேராசிரியர் பழனிசாமி ஐயாவை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் கொண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து நமது ஆத்மாவை பற்றிய அறிவியல் சிந்தனையின் 16வது பாகத்தில் ஆத்ம தூய்மைக்கான வழியை பற்றிய 2வது கருத்து. சென்ற வகுப்பிலே தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்ற கருத்தை சிந்தித்தோம். 2வது கருத்து, இந்த அறிவு நம்மிடத்திலே மனமாக செயல்படுகிறது இல்லையா? இந்த மனதிலிருந்து அறிவை மேம்படுத்த வேண்டும். மனம் அதை உயர்த்தினால் மட்டிலா இன்பமாம். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மயம் உயர்வெளியினில் மறிவை தோய்ந்திட மனம் விரிந்து அறிவென்னும் மாபதம் பெய்திடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. இதுதான் இன்றைய கருத்து. மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. இந்த மனதை எப்படி அறிவாக்குவது? மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயை. இதிலிருந்து உள்நோக்கி திரும்பி உயிர் மையங்களிலே மனம் நிலைத்து உயர்ந்து போகின்ற போது, உடல் கடந்து பிரபஞ்ச அளவில் வருகின்ற போது, அதையும் கடந்த சுத்த வெளியிலே மனம் உயர் வெளியினில் மருவி தோய்ந்திட மனம் விரிந்து அறிவென்னும் மாபதம் எய்திடும். மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அறிவு காந்தமாக மாறிய பிறகு ஏற்பட்ட அனுபவங்களின் பதிவு தான் மனம், ஆத்மா. அறிவு பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு மனம் என்று கூட சொல்லலாம். ஏன்னா அறிவு நேரடியாக பதியாது, காந்தமாக மாறிய பிறகுதான் பதியும். இருந்தாலும் மனமே அறிவாக தரமாற்றம் அடைவதனால மனம் பிளஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு
மனம் மைனஸ் அனுபவங்கள் ஈக்குவல் டு அறிவு என்றும் வைத்துக் கொள்ளலாம். இந்த அனுபவங்களை பகவத்கீதை 3 தொகுதிகளாக பிரிக்கிறது. மகரிஷி அதை 6ஆக பிரிப்பார்கள். சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம் என்று பகவத்கீதை 3 தொகுதிகளாக பிரித்து பேசும். குணத்ரய விபாக யோகம். 3 3 தானே, திரய 3. சத் என்றால் இறைநிலை. இப்ப சத்வ குணம் என்பது தெய்வீக பண்புகள், அன்பு, கருணை, நன்றி, விட்டு கொடுத்தல், தியாகம் போன்றவை தெய்வீக குணங்கள். கண்ணசன் அழகா சொல்வார், ஆசை, கோபம், களவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம். அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அதாவது இந்த வரியில் எவ்வளவு கருத்து இருக்கு பாருங்க. அன்பு, நன்றி, கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இப்ப தெய்வத்துக்கு என்ன பண்புகள்? அன்பும் கருணையும். மனிதனாக வந்த தெய்வத்திற்கு என்ன பண்பு தேவையாக இருக்கிறது? நன்றி 3ஆம் குணமாக தேவைப்படுகிறது. ஏன் என்றால் இந்த உடல் வாழ்க்கைக்கு வளங்கள் இல்லாமல் முடியாது, வசதிகள் இல்லாமல் முடியாது. எல்லா வசதிகளையும் நாமே உற்பத்தி செய்ய முடியுமா? சாத்தியமே கிடையாது. எனவே மகரிஷி சொல்வது போல, the existence of your own body itself shows you are indebted to the society. இந்த உடல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றாலே இந்த சமுதாயத்திற்கு நாம் கடன் பட்டிருக்கிறோம் என்பதுதான் ரகசிய அர்த்தம். அந்த கடனை திருப்பி செலுத்துகின்ற உணர்வுக்கு பேர் தானே நன்றி. அப்ப இறைவனோடு நன்றி என்ற குணம் சேர்ந்தாலே போதும், மற்றவை தேவையில்லை. மற்றவை தேவையே கிடையாது. மற்ற குணங்கள் எல்லாம் நற்குணங்களாக இருந்தால் நன்றியின் வெளிப்பாடாக இருக்கும், நன்றியின் பரிமாணங்களாக இருக்கும், அல்லது ஆசையின் பிள்ளைகளாக இருக்கும். அது தீய குணங்களாக மாறி போகும். எனவே அன்பு, நன்றி, கருணை மனித வடிவத்திற்கு 3 இருந்தால் போதும், அவன் தெய்வீக பிறவியாக வாழ்ந்து முடியலாம். எனவே சத் என்றால் தெய்வீக பண்புகள். இந்த தெய்வீகம் இல்லாத இடமோ உயிரோ உண்டா? அறிவு இல்லாத இடமும் இல்லை, அறிவே தெய்வமாக இருப்பதனால் தெய்வீகம் இல்லாத இடமும் இல்லை. பிறகு எப்படி ஊடுருவுகின்றது என்றால், அறிவை மறந்த மயக்கத்தில் புலன் சார்ந்த சுயநலம் சார்ந்த வாழ்க்கையிலே சேர்த்து கொண்ட பாவங்கள். அப்போது பெருக பெருக வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக மாறி போகிறது. இதை மறைத்து, இதை தவிர்த்து அல்லது இதை சீர்படுத்தி தெய்வீக பண்புகள் வெளிப்பட செய்ய வேண்டும், மிளிர செய்ய வேண்டும். எப்படி வரும்? அதுக்குத்தான் பிரம்ம ஞானம் வேண்டும். பிரம்ம ஞானம் என்பது என்ன? கீதையினுடைய விளக்கத்தில் சொன்னால், யார் ஒருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. இதுதான் பிரம்ம ஞானம். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும், நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும், எல்லாமே இறைவனாக பார்க்கணும். அதுதான் பிரம்ம ஞானம். இந்த பிரம்ம ஞானத்தை அனுபவத்தில் பயன் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், மனோலக்கலை அதுதான் உச்சகட்ட பயிற்சி. உடற்பயிற்சியிலே தொடங்கி பிரம்மஞான பயிற்சியிலே மனோலக்கலை முடிகிறது. ஆசிரியர் பயிற்சி என்பது என்ன?
நாம் பெற்ற பக்குவத்தை மற்றவருக்கும் பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு தொண்டு வாழ்க்கை தான் ஆசிரியர் பயிற்சி. அது ஏதோ பெருமைக்குரிய பயிற்சி என்று சிலர் நினைப்பதும் உண்டு. நான் பேராசிரியர் ஆயிட்டேன், மூத்த பேராசிரியர் ஆயிட்டேன் என்று பெருமை பேசுபவர்களும் உண்டு. இது பெருமைக்குரிய பதவி அல்ல, சேவைக்குரிய பதவி. பணிவுதான் சேவைக்கு அடிப்படை. ஸோ பணிவு, கனிவு, துணிவு, இதுதான் சேவைக்கு அடிப்படை. தனி மனிதனுக்கு பிரம்மஞான பயிற்சி போதும். என் அளவில் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு நல்லா இருந்தா போதும் என்றால் பிரம்மஞானமே போதும், ஆசிரியர் பயிற்சி தேவையில்லை. அப்போ ஒரு வாழ்க்கையின் நிறைவை பெறுவதற்கான ஒரு முழுமையான பயிற்சி என்று சொன்னால் பிரம்மஞானத்தோடு நிறைவு பெறுகிறது. இப்போ எல்லாவற்றும் இறைவனை காண வேண்டும் என்று சொன்னால் இந்த பயிற்சிகளின்படி நாம் தேர்ச்சி பெற வேண்டும். உடற்பயிற்சி, காயல்பம், தவம், அகத்தாய்வு என்ற தத்துவ விளக்கங்கள், இவற்றிலெல்லாம் படிப்படியாக தேர்ச்சி பெற்றுக்கொண்டே வந்தால்தான் மனம் மாற்றம் பெறும். மனம் மாறினால் செயல்கள் மாற்றம் பெறும். செயல் மாறினால் விளைவுகள் நல்லதாக இருக்கும். விளைவு நல்லதாக இருந்தால் வாழ்க்கை சுகமாக இருக்கும். வாழ்க்கை சுகமாக இருந்தால் வாழணும்னு ஆசை வந்துடும் இல்லையா? சுகமாகவே இருக்கட்டும். இப்படி தெய்வீக பண்பு, சத்துவ குணம், இதுல கொஞ்சம் தரம் இறங்கும். எப்போ இந்த இயற்கை வளங்களை வாழ்க்கை வசதிகளாக உருமாற்றி, தரமாற்றி, அழகுபடுத்தி, தயாரித்து, விற்பனை செய்து மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் இல்லையா? இவை எல்லாமே இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ், தொழிற்சாலைகளும் வியாபார நிறுவனங்களும் சேவை நிறுவனங்களும் அப்படின்ற துறையில அடங்கும். இங்கே வருகின்ற போது ஒரு மனிதர் மட்டுமே செய்வதில்லையே, பல பேரை இணைத்து ஒரு முதலாளி, ஒரு டைரக்டர், சேர்மன் அப்படி நிலையில நிர்வாகம் செய்ய வேண்டிய அவசியம் வருகிறது இல்லையா? அப்ப நிர்வகித்தல் ரஜோ, ஆளுமை ராஜா. அப்ப அந்த ஆளுமை பண்புகள் ரஜோ குணம். அப்ப இந்த ஆளுமை பண்புல கமாண்ட், டிமாண்ட் என்று 3 நிலைகள் உண்டு. இப்போ இன்றைக்குள்ள நிலை என்ன அப்படின்னா, இந்த நிர்வாகம் என்பதிலே உற்பத்தியையும் லாபத்தை மட்டுமே மையம் கொள்கிறார்கள். ஹார்ட்வேர் இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் இருந்தாலும் சரி, அந்த ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி அதையே மையம் வைக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது? தொழிலாளனுடைய உடல் மனம் பாதிக்கப்படும். அதை பத்தின கவலையப்படுறது கிடையாது. அப்ப இன்றைய நிர்வாகத்தை எப்படி சொல்ல முடிகிறது என்று சொன்னால், என்னது, மற்றவருடைய நன்மைகளை குறைத்து அல்லது அதை பறிக்கின்ற போது, அதாவது இது ஒரு நிர்வாகத்திறம் என்று சொல்வதா அல்லது மனித நேயத்தின் குறைபாடு சொல்வதா என்ற அளவிலே இருக்கும். அதுல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமோ குணம் இதிலே கலந்து போகிறது. இந்த சத்துவத்தோடு தமோ குணம் கலந்து போகிற போது அந்த நிர்வாகம் சீர்கெட்ட நிர்வாகமாக மாறி போகும். அப்ப சீர்கெட்டதுன்னா அதுல யார் யார் காரணமோ அவங்களை எல்லாம் பங்கு போட்டு போகும். ஒரு ஊழியரோ ஒரு நபரோ படுகின்ற துன்பத்தின் அளவு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பங்கு போட்டு போய் சேரும். தமோ குணம்
இப்போ சில மாநிலங்களிலே, சில நாடுகள்ல பார்த்தீங்கன்னா, நாடுகள் அளவுக்காக இல்ல. தமிழ்நாட்டுல தான் மிக அற்புதமாக நடைபெறுகிறது டாஸ்மாக். அதனோட இலவச இணைப்பாக கஞ்சா, போதைப் பொருள் விற்பனை. இந்த 2யும் அரசாங்கமே செய்து கொண்டிருப்பதனால, அதுக்கு ஒரு டார்கெட் வேற ஃபிக்ஸ் பண்றாங்க. இவ்வளோ சேல்ஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி பட்ஜெட் வேற போடுறாங்க. இதனுடைய உட்பொருள் என்ன? மக்களை குடிகாரனாக்கணும். குடிச்சவன் வேலை பார்ப்பானா? பார்க்க மாட்டான். குடிச்சவனுக்கு அறிவு வேலை செய்யுமா? செய்யாது. அப்போ வள்ளுவருக்கு சிலை வச்சுட்டு வள்ளுவருடைய குறளை கொன்னு போட்டுட்டா, இவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? கல்லுண்டால் என்னென்ன விளைவு என்பதை வள்ளுவப் பெருந்தை மிக அற்புதமாக விளக்கியிருக்கிறார். அது விளக்கம் வேற எழுதினாங்க. சிலையும் வச்சு விளக்கம் வேற எழுதினாங்க. ஏன்னா வள்ளுவர் சொன்னார்ல, சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். இது வெறும் விளம்பர அரசு தானே, வேலை செய்ய மாட்டாங்க. இப்படி சமுதாயத்தை சீரழிக்கின்ற போது எல்லாமே தமோ குணமாக மாறி போகிறது. இந்த மக்கள் தொகை பெருக பெருக நாடு குட்டிச்சவராகும். குடிகாரர்கள் எண்ணிக்கை பெருகினால், ராமாயணத்துல இலங்கைக்கு போறான் அனுமன். அப்படியே பார்க்கிற போது நடு நிசி வரைக்குமே அங்கங்க நாட்டிய நிகழ்ச்சிகள். நாட்டிய நிகழ்ச்சின்னா அவங்க தெரியும் இல்லையா, இந்த காலத்துல வீடுகள் சொல்லுவோமே, அது போன்ற ஒரு விற்பனை. பிறகு மது அருந்துதல். அப்போ அங்க குறிப்பிடுறாரு, எந்த நாட்டிலே மதுவும் மாதுவும் முறை தவறுகிறதோ அந்த நாடு அழிவை நோக்கி போகும். பிறகு இலங்கை அழிந்ததாக ராமாயணம் சொல்லும். இப்போ இதே சீன் அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது தான் சொல்லணும். ஸோ இப்படி தமோ குணம் ரஜோ குணத்தோடு கலக்கின்ற போது, தனக்கு ஒரு லாபம் இல்லாத போதும் அடுத்தவர்களை துன்புறுத்துகின்ற சாடிசம், அது ரஜோகுணத்துல வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிர்வாகம் எல்லாம் சீர்கெட்டு போயிடும். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் படித்த கல்விக்கும் செய்கின்ற செயலுக்கும் ஏதாவது கொஞ்சம் அறிவு சம்பந்தப்படணும் இல்லையா? மனித நியாயம் இருக்கணும் இல்லையா? வெறும் அதிகாரம், ஆட்சிக்கு கட்டுப்பட்டு மட்டும் வேலை செய்வது என்று சொன்னால், நீங்கள் படிக்கும்போது எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு என்ன அர்த்தம் இல்லையா? ஐஏஎஸ் எல்லாம் அவார்டு கொடுக்கும்போது என்ன உறுதிமொழி கொடுத்த வாங்கிக்கிறாங்க? அதெல்லாம் காத்துல விட்டுட்டீங்களா? இப்படி இந்த 3 குணங்களிலே சத்துவம் உயர்ந்தது. சத்துவத்தோடு கலந்த ரஜோ கூட பரவாயில்லை. ஆனா தனித்த ரஜோ குணம் கூட ஓரளவுக்கு பரவாயில்லை. அதனோடு தமோ குணம் மிக்ஸ் ஆகிற போதுதான் குடும்பமும் நாடும் சீர்கெடும். அதெல்லாம் பாவ கணக்கா போய் ஆத்மாவை கலங்கப்படுத்தும். ஆத்மா கலங்கப்பட்ட வாழ்க்கை சுகமா இருக்குமா? நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும் என்றார் வள்ளுவர். என இயற்கை அமைப்பே பார்த்தோம் என்றால், இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. எத்தனை கூட இன்பம் வைத்தாய் இறைவா என்றெல்லாம் மகான்கள் சொல்லியிருக்கிறாங்களே. அப்ப இறைவனின் கருணையே அன்புதானே. அன்புதானே கருணையா வெளிப்படுகிறது. அப்ப அன்பும் கருணை நன்மையைத்தானே செய்யும், துன்பத்தை செய்யாதல்லவா? எனவே இயற்கையின் அமைப்பே சுகமாக இருக்கின்ற போது துன்பத்திற்கு காரணம் என்ன? நலத்தின் கண் நாரின்மை தோன்றின். இயற்கையாக வர வேண்டிய சுகங்களிலே குறைபடுகிறது என்று சொன்னால் காரணம் என்ன? இவன் மட்டும் காரணம் அல்ல, இவனது பரம்பரையே காரணம் என்று தீர்ப்பளிக்கின்றார் வள்ளுவர். அவனை குலத்தின் கண் ஐயப்படும். பரம்பரையே காரணம். அப்போ ஒவ்வொரு தலைமுறையிலையும் நாம் சந்திக்கின்ற
துன்பங்களுக்கு காரணம் யார் யாரோ இல்லை. சமுதாயம் ஒரு காரணமாக இருந்தாலும், சமுதாய வினை ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும், அரசியல் சட்டதிட்டங்கள் காரணமாக இருந்தாலும், முக்கிய பங்கு வகிப்பது அவரவர் தனிப்பட்ட கர்ம வினைகள் தான். ஒரு சந்ததியின் கர்ம வினைகள் தான். அப்ப வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று சொன்னால் ஒரே இலக்கணம் தான். வருகின்ற நோய்களோ பிரச்சனைகளோ சிக்கல்களோ ஏற்றுக்கொள்வது, எதை முன்னிட்டும் யார் மனதையும் புண்படுத்தாமல் வாழ்வது. இது 2 தான். ஏன்னா கர்ம வினைகளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவது இல்லை. அப்போ உண்மையை சொல்லி நன்மையை செய்து வருவது வரட்டும் என்றிருப்போம். கண்ணீர் எல்லாம் புன்னகையாகும், கடமையின் வழியே வாழ்ந்திடுவோம் என்பார் கவிஞர் வாலி. சோ இப்படி ஒரு மனித வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால் இப்படித்தான். ஒரே வகை முறை தான். அதைத்தான் ஆன்மீக வாழ்க்கை என்றும், அற வாழ்க்கை என்றும், தர்மம் சார்ந்த வாழ்க்கை என்றெல்லாம் பல பேர்கள் வச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். இது ஒண்ணுதான் வாழ்க்கை முறை. இதை எந்தெந்த வகைகளிலே முரண்படுகின்றோமோ அவை எல்லாமே பாவப்பதிவுகளாக, கர்ம வினைகளாக பதிந்து தக்க காலத்தில் அது துன்பத்தை, நோய்களை, பிரச்சனைகளை தான் உருவாக்கும். இப்போ இந்த நிர்வாகத்திலே வருகின்ற போது 3 பண்புகள் சொன்னோம். கமாண்ட், டிமாண்ட். எல்லாம் ஒரே மாதிரி வேலை செய்வாங்களா? எஃபிஷியன்சி டிஃபர்ஸ், இன்டெலிஜென்ஸ் டிஃபர்ஸ். அறிவு கூர்மையும் பேதப்படும், செயல் திறமையும் பேதப்படும். ஒரே மாதிரி எல்லாருக்கும் இருக்காது. ஆனா சேலரி ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்கும். சம்பள விகிதாச்சாரம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கு இந்த சம்பளம், இந்த டிஏ, இவ்வளோ இன்க்ரிமெண்ட், அவ்வளோதான் சிஸ்டமா இருக்கும். ஸோ வேலை செஞ்சாலும் செய்யட்டாலும் சம்பளம் வந்துடும். இப்போ இதுல என்ன நடக்குது என்று சொன்னால் ஆப்சென்டிசம், வேலை ஒழுங்கா செய்யாம தவிர்ப்பது, எஸ்கேபிசம். இப்படிலாம் வருகின்ற போது அந்த சுமை மற்றவங்க மேல் விழுன்றது பார்க்கணும். நிர்வாகத்துடைய கடமை என்னன்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை கொடுத்தா நடக்காது. எந்த நிறுவனமும் செயல்பட முடியாது. இப்ப யார் திறமைசாலியோ அவரிடத்துல கொஞ்சம் வேலை அதிகமாக தான் வாங்கி ஆகணும். யார் திறமை குறைவோ அவங்களால என்ன முடியுமோ அதைத்தான் வாங்கி ஆகணும். அப்ப நிர்வாகம் எப்படி இருக்கணும்? அந்த நிறுவனத்தில் பணிபுரிகின்ற ஒவ்வொருடைய அறிவு திறமை, செயல் திறமை எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நிர்வாகம் சரியா நடக்க முடியும். இல்லைன்னா இப்போ முறையற்ற கடுமையான சட்டத்திட்டங்கள் எல்லாம் போட்டா ஒன்னா டிஸ்மிஸ் ஆகி வீட்டுக்கு போகணும், சஸ்பென்ஸ் ஆகணும். சிக்கல் தானே, சும்மா இருப்பாங்களா? எனவே அதை திருத்த வேண்டும். அப்படி இல்லாத போது அவனை திருத்தணும். அப்போ திருத்தம் எப்படி இருக்கணும்? முதல்ல அட்வைஸ், அப்புறம் கம்பல்சன், அப்புறம் சின்ன பனிஷ்மெண்ட். கமாண்ட், டிமாண்ட். திருத்தத்தை நோக்கியதாகத்தான் ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கணும். இப்படி வருகின்ற போது அந்த நிர்வாகிக்கும் தொழிலாளருக்கும் இடையிலேயே அற்புதமான ஒரு இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு நல்லா இருக்கும். அது மனித நேயத்தை மேம்படுத்தும், புண்ணியத்தை கூட்டி வைக்கும். ஸோ நமக்கு எங்கெல்லாம் வாழ்க்கையின் எல்லா கூறுகளிலேயும் நமக்கு இன்ப துன்பத்திற்கான காரணிகள் இருக்கும். அது எப்படி நாம் பயன் கொள்கிறோம் என்பதிலே தான் பாவ புண்ணியமே அடங்கியிருக்கிறது. அப்ப எப்பவும் அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வோடு வாழ்கின்ற பக்குவத்தை பெற்றால்தான் அதை அப்பப்போ சீராக செயல்படுத்திக் கொள்ள முடியும், கையாள முடியும். இந்த தமோ குணம் மிக கொடுமையானது.
விலங்குகளில் இது கிடையாது. மனிதனிடத்தில் எப்படி வந்தது? எல்லாமே ஒன்றில் இருந்து ஒன்று வந்ததுதான். நம்மிடத்துள்ள எல்லா குணங்களுக்கும் ஒரு மூலத்தை காட்டலாம். நரி குணம், நாய் குணம், பேய் குணம்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு மூலத்தை காட்டலாம். ஆனா தமோ குணத்துக்கு ஒரு மூலத்தை காட்டுன்னு பார்ப்போம். எந்த விலங்காவது பசிக்காத போது வேடிக்கைக்காக இன்னொரு உயிரை கொல்வது எங்கேயாவது நாம் பார்த்துருக்கிறோமா? சும்மா அப்படி விளையாட்டு கொண்டு போட்டு போலாம் அப்படின்னு எந்த ஜீவனாவது இன்னொரு உயிரை கொள்கிறதா பாருங்களேன். ஆனா மனிதர்களிலே பெரும் பெரும் தொழிலதிபர்கள், முதலாளிகள், அரசியல்வாதிகள் கடவுள் பெயரால் வயிறு வளர்க்கின்ற ஒரு கூட்டம். இவங்களுடைய உழைப்பு என்ன, வாழ்க்கை வசதி என்ன, இதுக்கு என்ன பேர் சொல்றாங்க? அப்ப தனக்கு ஒரு லாபம் இல்லாத போதும் இன்னொரு துன்புறுத்துகின்ற குணமே தமோ குணம். தனக்கு ஒரு லாபமும் கிடையாது, ஆனா இன்னொருத்தரை துன்புறுத்துது. இதுதான் தமோ குணத்தின் இலக்கணம். இதெல்லாம் சீர்படுத்தணும். உறவிலும் நட்பிலும் பொது நலத்தை, பிறர் உணர்வுகளை, சுதந்திரத்தை மதிக்கின்ற பண்பை மேம்படுத்தி கொண்டோம் என்று சொன்னால் மனித நேயம் மிகுதிப்படும். மனித நேயம் உயர்கின்ற போது பாவங்கள் குறைந்து புண்ணியத்தின் அளவு கூடிக்கொண்டே வரும். புண்ணியம் கூட கூட வாழ்க்கை சுகப்படும். இதை விட்டு விதிவசத்தால் ஒரு முறை பதவிக்கு வந்தவன் சாகும் வரைக்கும் தானே முதலமைச்சரா இருக்கணும், பிரதம மந்திரியா இருக்கணும், உலக ஐநா சபை தலைவராக இருக்கணும் எதிர்பார்ப்பது, அதற்காகவே பாவங்களை துணிந்து செய்வது, இதனால் பாதிக்கப்படுகின்ற மக்கள் அவர்களும் இதுவே வாழ்க்கை என்று ஏற்றுக்கொள்வது. இப்போ ஒரு நாடு, ஒரு மாநிலம் கெட்டு போறது என்று சொன்னால் நீங்க யோசிச்சு பார்க்கணும், எதனால் இது சீர்கெட்டது பார்த்து. ஒரே நாட்டில் கெட்டு போறது இல்லை எதுவுமே. அதுக்கு ஒரு என்ன சொல்ற ப்ராசஸிங் டைம் சொல்லுவாங்களே, அந்த நடந்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அவ துவக்கத்தில் இருந்ததற்கும் ஒரு 10, 20, 30, 40, 50 ஆண்டுகள் கழித்து வருவதற்கும் எவ்வளவு மாற்றங்களை சந்திக்கிறோம். காரணம் யாருன்னு பார்க்கணும். ஸோ இதைத்தான் ஒரு சமுதாய கடமை, குடும்ப கடமை, தனி மனித கடமை, உலக கடமை என்றெல்லாம் மகரிஷி 5 வகை கடமைகளை வகுத்திருக்கிறார் இல்லையா? எனவே இந்த கடமையை தவறாது வாழ்ந்து விட்டால் பாவங்கள் குறைந்து போகும், ஆத்மா சுத்தப்படும். சரி, இதை உடனே மாற்ற முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமா மாற்றணும். தமோ குணத்திலிருந்து ரஜோ குணம் வரணும், ரஜ குணத்திலிருந்து சத்துவ குணத்திற்கு போகணும். சத்துவ குணத்திலிருந்து நிர்குணம் போறவங்க ரொம்ப குறைவு, சாத்தியம் இல்லை. அது மிக கடினமான ஒரு வாழ்க்கைன்னு வச்சுங்களேன். எல்லாவற்றையும் துறந்து விட்ட ஒரு வாழ்க்கையில தான் இறைவனாகவே மாற முடியும். தனக்கென்று எந்த ஒரு குணமும் இல்லாமல் நிர்குணமாக இருக்க முடியும். மற்ற எல்லாமே குணங்களோடு தான் இருக்கும். அப்ப சத்துவ குணம் இறைத்தன்மையோடு வாழ்வதற்கு பயனாகுமே தவிர இறைவனை உணர வேண்டும் என்று சொன்னால் சத்துவ குணமும் பயனாகாது. காரணம், சத்துவம் மனம் சார்ந்தது, இறைவனோ அறிவு சார்ந்தவன் அல்லவா? அங்க அது நிர்குணமாக இருக்கும். எனவே நிர்குணமான இறைவனை யதார்த்தமாக உணர்வதற்கு குணமற்ற நிலை, நோ மைண்ட் ஸ்டேட், அதைத்தான் நிர்வாணம் என்று சொல்வார்கள். வேதம் கடந்த நிலை நிர்வாணம். அப்படிப்பட்ட நிர்வாணிகள், அதான் பிரம்ம நிர்வாணம், மகா நிர்வாணம், புத்த நிர்வாணம், இப்படி என்றெல்லாம் சில வார்த்தைகள் உண்டு. ஆதிசங்கரர் நிர்வாண சதகம் என்று ஒரு 24 வரிகள்
6 பேரா 4 வரி எழுதியிருப்பார். ஸோ அந்த நிர்வாண சதகத்தை படித்து பார்த்தோம் என்று சொன்னால், எப்படி மனிதன் வந்தான், எப்படி இந்த குணங்களிலிருந்து விடுபட்டு மீண்டும் இறைவனாக மாற்றம் பெறுவது. சிவோஹம், இறைவனே தான் நாமாக வந்திருக்கிறோம், மீண்டும் இறைவனாக மாற வேண்டும் என்ற வழியை சொல்வது ஆதிசங்கரர் அருளிய நிர்வாண சதகம். இப்ப இந்த நிர்வாணம் என்பதை பார்த்தீங்கன்னா பொதுவாக 3 சொல்லினா பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே நிர்வாணம் தான். இந்த 3 சொல்லி நான் போட்டா, இப்போ ஒரு குழந்தை பிறக்கிற போது ட்ரெஸ் போட்டுக்கிட்டா பிறக்கும். நிர்வாணம் தானே. அப்ப ஆடையின்றி பிறந்தோமே, ஆசையின்றி பிறந்தோமா என்று கண்ணசன் கேட்ட மாதிரி எல்லாரும் நிர்வாணமா தான் பிறக்கிறோம். அப்போ ஞானிகளுக்கு நீங்க நிர்வாணம்னு சொல்லி நீங்க மகாவீரரை நிர்வாணப்படுத்துறது, புத்தரை நிர்வாணப்படுத்துறதுன்னு சொன்னா இது அவமானமா தோணலையா? அதுல 2 குரூப் வந்துருச்சு. ஜெயின மதத்திலேயே ஜெயின் ஸ்வேதாம்பர், ஜெயின் திகம்பர் 2 குரூப் இருக்கு. ஜெயின் ஸ்வேதாம்பர் இவங்க இப்படி லேசா அப்படி மறைச்சும் மறைக்காத மாதிரி ஒரு ஆடை போடணும். ஏன்னா இவங்களுக்கு பழமை எதிர்க்கவும் துணிச்சல் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் மனசுல தெளிவு இல்லை. அப்போ ஒரு மகானை நிர்வாணமாக பார்க்கறதா அப்படின்ற ஒரு வெக்கம் வேற. அதனால திகம்பர் குரூப் அவர் நிர்வாணமாக வணங்க, இந்த ஸ்வேதாம்பர் குரூப் லேசான ஒரு ஆடையை போத்தி வணங்குவார்கள். ஞானிகள் அடைந்தது நிர்வாணம் அல்ல, நிர்வாணம். 2 சொல்லினா. வானம்னா ஆகாசம் தானே, வான்வெளி இல்லையா? அப்ப வான் என்றால் இந்த உலகம், பிரபஞ்சம், காஸ்மாஸ். இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. எத்தனை வகையான தோற்றங்கள், எத்தனை நிறங்கள், எத்தனை பேதங்கள். மனிதன் எடுத்து பார்த்தா எத்தனை பேதங்கள், ஒவ்வொருக்குள்ளையும் எத்தனை பேதப்பட்ட குணங்கள், செயல்பாடுகள், பழக்க வழக்கங்கள், எண்ணற்ற பேதங்கள். இவை எல்லாவற்றையும் கடந்த நிலை நிர்வான். பேதம் கடந்த நிலை நிர்வாணம். இது புரியாம நிர்வாண சாமி ஒரு குரூப் இருக்குங்க. இந்த கும்பமேளா எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஆடு மாடுகள் மாதிரி நிர்வாணமா ஒண்ணுக்கு இடிச்சுட்டு வந்து அலகாபாத்ல திரிவேணி சங்கமத்தை குளிச்சுட்டு போவாங்க. அப்படி தெளிவா நிர்வாணம் இருந்தா தைரியமா போக வேண்டியது. அப்புறம் எதுக்கு ஒருத்தர் இடிச்சுட்டு மறைச்சிட்டு போறீங்க? வேக்கமா அந்த ட்ரெஸ் போட்டு போக வேண்டியது தானே. யாருக்காக இந்த வேஷம்? சோ அவர்கள் அடைந்தது மகா நிர்வாணம் என்று சொன்னால் குணம் கடந்த நிலை, ஆடை நிர்வாணம் அல்ல, மன நிர்வாணம். அப்போ ஆடையின்றி பிறக்கின்ற குழந்தை நிர்வாணம், பக்குவம் அடைந்த மகான் பெற்ற நிலை 2 சொல்லினா நிர்வாணம். வளர்ந்த மனிதன் ஆடையின்றி தெரிவது ஞானம் அல்ல, அவமானம். சோ இதை புரிந்து கொண்டும் என்று சொன்னால் ஆத்ம தத்துவத்தை எப்படி சுத்தப்படுத்துவது என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த மனம், அதில் உள்ள குணங்கள், இது என்ன அப்படின்னா, நீங்க எப்படி இந்த மனசை நாம 30-40 வருஷம்லாம் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னும் பயிற்சியாளனாகத்தான் இருக்கிறோமே தவிர வெற்றி பெற்றவனாக நம்ம சொல்ல முடியுதா? ஏன் முடியறதில்ல? ஏதோ குணங்கள் முதல் மாதிரி இல்லைன்னாலும் கூட இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்குல்ல. என்ன சொல்லுவாங்க, இந்த சகவாச தோசம்பாங்களே, பெருங்காய டப்பா மாதிரி, அந்த வாசனை போறதில்லை பார்த்தீங்களா? அப்ப காரணம் என்ன என்றால், இந்த மரத்துல இலையை பறிச்சோம்னு வச்சுங்களேன், அழகா எத்தனை ஆயிரமோ லட்சம் இலைகள் இருக்கும். ஒருத்தன் மரத்தில் ஏறி பறிக்க தொடங்கினான்னாக்க என்னைக்கு இந்த மரம் மொட்டையாகும்?
ஒரு பக்கம் பரீட்சை முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பக்கம் வளர்ந்துடும். அந்த பக்கம் பரீட்சை முடிக்கிறதுக்குள்ள ஏற்கனவே பரீட்சை பக்கத்துல தளிர் விட்டுரும். அப்ப என்னைக்கு இந்த மரத்தை முழுமையா இலையை உதிர்த்து பார்க்க முடியும்? அப்ப என்ன சொல்றாங்க? கொஞ்சம் வன்முறை தான். ஆனா அந்த கருத்து உதாரணத்துக்காக சொல்லுவாங்க. மரத்தின் வேரை அறுத்தால் இலைகள் உதிர்ந்து போகும், மறுபடியும் வராது, பட்ட மரமாயிரும். மனதின் வேரை அறுத்தால் எண்ணங்கள் அற்று போகும். இப்ப மனசுக்கு வேர் எங்க? அறுப்பது எப்படி? மனதின் வேரை அறுத்தால் எண்ணங்கள் அற்று போகும். இப்ப 2 சிரமம் இருக்கு. ஒண்ணு, மனசுக்கு வேர் எங்கன்னு தெரியணும். 2வது, அறுப்பது எப்படின்னு தெரியணும். இப்ப மனசுக்கு வேர் எது? எங்க இருந்து மனம் பிறக்கிறது என்றால் ஆத்மாவிலிருந்து பிறக்கின்ற அனுபவங்களே, ஆத்மாவிலிருந்து வெளிப்படுகின்ற பிரதிபலிக்கின்ற பதிவுகளே மனம். இந்த மன அலைகள் மூளையில மோதுகின்ற போது அது காட்டுகின்ற அகக்காட்சிகளை எண்ணம். சரி, இப்போ வேர் தெரிஞ்சு போச்சு. இந்த வேரை அறுப்பது எப்படி? அறுப்பது எப்படி? ஆத்மா இருக்கின்ற கலங்குகளை நீக்குவது எப்படி? உள்ள எல்லாம் கை வைக்க முடியாது, ஒன்னையும் மாத்திர முடியாது. இப்போ மருத்துவத்துறையிலே விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிறது இல்லையா? என்ன சொல்றாங்கன்னா, இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரை கூட மாத்த முடியும் அப்படின்றாங்க விஞ்ஞானத்துறையில. அப்படி ஒரு காலம் வந்து விட்டால் அப்போ பாவப்பதிவு என்ன ஆகும் என்ற ஒரு கேள்வி வருது. அதை கொஞ்சம் நம்ம விவரமாக கேட்கிற போது என்ன சொல்றாங்க, நோய்களுக்கான பதிவுகள் தெரியும், அதுல டிஎன்ஏல அந்த குறைபாடு தெரியும், அதை சரி செய்து விட்டால் நோய் வராமல் காத்துக்கொள்ளலாம். அப்போ பாவம் செய்தாலும் நோய் வராமல் தப்பித்துக் கொள்ளலாம். நல்ல வளர்ச்சி தானே விஞ்ஞானத்துல. அப்போ தெய்வ நீதி என்ன செய்யும்? தோத்து போகுமா? ஏற்கனவே செய்த பாவத்தின் விளைவாக அவனுக்கு நோய் கொடுக்கணும். ஆனா நீ தந்த அறிவை வைத்துக் கொண்டே விஞ்ஞானத்தை பயன்படுத்தி அந்த பதிவை மாத்திக்கிறான். இப்போ இறைவா நீ என்ன செய்ய முடியும்? நோய் உருவாக்க முடியாது. அப்போ உடைய செயல்விளை விதி என்னாகும் என்றால் இதற்கு விடை என்ன? நோய் வராமல் போகலாம், ஆனா மனசுக்கு பிரச்சனை கொடுக்கலாம் இல்லையா? இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனை மன பிரச்சனை தான், தெரியுங்களா? உடம்புல நோய் வந்தால் கூட மருந்து சாப்பிடலாம், சரியாயிடும். ஆனா மன நோய்களுக்கு தூக்கம் தான் மருந்தா கொடுப்பாங்களே தவிர மனநோய் குணப்படுத்தக்கூடிய மருந்து கிடையாது. மனவளக்கலை தெரிஞ்சிருந்தா ஓரளவுக்கு தப்பிக்கலாம், மனவளக்கலை தெரியலைன்னா பைத்தியமா அலையலாம். சோ அது மிகப்பெரிய கொடுமை அது. இப்ப அதுல இறைவன் கை வச்சா வச்சுங்க, என்ன பண்ணுவீங்க? சோ இதுல நீங்க இயற்கையினுடைய விதியை பயன்படுத்தியே மருந்தின் மூலமாக நோயை தவிர்த்துக் கொள்ளலாம் என்றாலும் தெய்வநீதி தோற்று போவது இல்லை. அது பிரச்சனைகளாக, துன்பங்களாக, மனக்கவலைகளாக, மன நோய்களை தந்துவிடும். பொருள் நட்டத்தை, பதவி இழப்பை, அவமரியாதைகளை தந்துவிடும். சரியா போச்சா? அப்ப நோய் ஒண்ணு மட்டுமே சரிப்படுத்திடலாம்னு சொல்லி இயற்கை வென்று விட்டதாக யாரும் மாறு தட்ட முடியாது. தெய்வநீதி மிக அற்புதமான அடித்தளமான ஒரு விதி. அது எந்த அறிவாலும் மாற்ற முடியாது. எனவே ஆத்ம தூய்மைக்கு வழி என்ன என்றால், வருவதை ஏற்றுக்கொள்வதும் புதிய கோப்பையை சேர்க்காமல் இருப்பதும். 2 வழிதான், வேற வழியே கிடையாது. ஏன்னா நீங்க எந்த வேண்டுதலும் வைக்க முடியாது. கோடி வகை நோய் கொடையா,
சாகும் வரை அழவிடையான்றெல்லாம் ஒரு பாட்டு இருக்கு. அப்படி எங்கேயாவது போய் நீங்க வரம் கேட்க மாட்டீங்க. அப்படி கேட்டாலும் இறைவன் அப்படி கொடுப்பானா? எல்லா பாவத்தையும் இந்த ஜென்மத்திலே கழிச்சிடுறேன், எனக்கு துன்பத்தை கொடுத்து சுத்தப்படுத்துறேன்னு சொன்னா அது முடியுமா? முடியாது. இங்க ப்ரீமெச்சூர் க்ளோசிங்ல கிடையாது. பேங்க்ல டெபாசிட் பண்ணினா குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடியே நம்ம க்ளோஸ் பண்ணலாம். எனக்கு அவசரமா பணம் வேணும், க்ளோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு ப்ரீமெச்சூர் க்ளோசிங் போடலாம். ஆனா செயல் விளைவு திட்டத்துல ப்ரீமெச்சூர் க்ளோசிங் இருக்கா? அந்த பாவத்தை கூட நான் இப்போவே அனுபவிச்சிடுறேன் என்று முதலிலேயே அட்வான்ஸா அதை வாங்கி கஷ்டப்பட்டு தீர்த்திட முடியுமா அப்படின்னா அப்படி சிஸ்டமே கிடையாது. அது அது அந்தந்த காலத்தில் தான் வெளிப்படும். எவ்வளவு உரம் போட்டாலும் அந்த பயிர் முளைத்து முதிர்ந்து எப்போ பூத்து காய்க்கணுமோ அப்பதான் காய்க்குமே தவிர நீங்க எவ்வளவு உரம் சேர்த்து சேர்த்து போட்டாலும் உடனே பூத்துருமா, காய்ச்சிருமா? ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்குல்ல. அதே போல பதிவு வெளிப்படுவதற்கும் ப்ராசஸிங் டைம் இருக்கு. அந்த முதிர்வு நேரத்தில் தான் வெளிப்படுமே தவிர அதுக்கு முன்பாக வர முடியாது. அந்த மெச்சூரிட்டி டைம்ல அதை பெண்டிங் வைக்க முடியாது. இன்னைக்கு வேணா நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொல்லி பெண்டிங் வைக்க முடியாது. அது இன்ஸ்டன்ட். அந்த நேரத்துக்கு துல்லியமா வரும், துல்லியமா பண்ணிட்டு போயிடும். எனவே அது சஞ்சித கர்மாவே பிரார்த்த கர்மாவே ஒன்றும் பண்ண முடியாது. என்ன மிச்சம் இருக்கு? ஆகாமிய கர்மா மிச்சம் இருக்கு. விழிப்புணர்வோடு வாழ்ந்தால் புதிய பாவத்தை சேர்த்து கொள்ளாமல் வாழ்ந்து விடலாம். அப்போ ஒரே வழிதான், வருகின்ற துன்பங்களை சகித்துக் கொள்வதும் புதிய துன்பங்களுக்கான விதையை விதைக்காமல் இருப்பதும் தான் வாழ்க்கையின் ஒரே முறைப்பாடு. வேற வழியே கிடையாது. எனவே இந்த மனதை உணர்ந்து மனதுக்கு அடித்தளமாகிய வேறாகிய ஆத்மாவிலே உள்ள கலங்கங்கள் அது முதிர்வு நேரத்தில் மட்டுமே நீக்க முடியுமே தவிர யாரும் சுத்தப்படுத்த முடியாது. அதனால்தான் அதுக்கு 7 தலைமுறைகள் ஆகும் என்று வள்ளுவ பெருந்தகை குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த மனதை பக்குவப்படுத்தி கொண்டே வருகின்ற போது ஒண்ணு அந்த மெச்சூரிட்டி டைம்ல வரக்கூடிய சிரமங்களை தாங்கிக் கொள்கிறோம். இப்போ புதிதாக ஒன்றும் பாவம் செய்யாம இருக்கணும்னு சொன்னா தர்மத்தை முன்னே வைத்து ஆசைகளை பின்ன வைக்கணும். இதை திருப்பி போட்டு வச்சுங்க, பாவம் வந்துடும். ஆசையை முன்னே வைத்து தர்மத்தை பின்னே வைத்தால் விளைவு பாவமாகத்தான் இருக்கும். தர்மத்தை முன்னே வைத்து ஆசையை பின்னே வைத்தால் பெரும் பகுதி புண்ணியமாகத்தான் இருக்கும். அதனால் அறம் சார்ந்த வாழ்க்கை, எதை நாம தேடி போகாம வருவதை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டு வராததை சகித்து கொண்டு வாழ்வதுதான் ஒரே வழி. அதன் தேடுதலை நிறுத்துங்கள், தேடுவது கிடைக்கும் என்பார் ஓஷோ. எப்பவும் தேடிட்டே இருக்கிறீங்களே, எதுக்காக தேடுகிறோம்? ஒரு சுகத்தை, நன்மையை எதிர்பார்த்து தானே பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களை தேடுகிறோம். அப்போ அந்த பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுகத்தை நோக்கிய பயணம், சுகத்தை தேடுகின்ற வாழ்க்கை. அப்ப எதை தேடுகிறீர்களோ அதனால தானே பாவத்தை செய்கிறோம். ஆசைப்பட்டு ஒண்ணு செய்யணும்னு எதிர்பார்க்கிற போது கிடைக்கலன்னா குறுக்கு வழியில போறோம். அப்போ பாவமாக மாறுது. அந்த வேலையை இல்லை, எதையும் தேடுவது இல்லைன்னு சொன்னா பாவத்துக்கான வாய்ப்பு இருக்காது இல்லையா? சரி, எதை தேடுகிறீர்கள்? சுகம். இந்த சுகத்தின் உச்சகட்டம் வந்து சேரும். தேடுதலை நிறுத்துங்கள், தேடுவது கிடைக்கும், பேரின்பம் கிடைக்கும். அப்ப மனம் அற்று போனால் தெய்வீகத்தை அறியலாம்.
அதை அறிகின்ற போது இந்த பாவங்கள் நமக்கு மேல வர முடியாது, செயல்பட முடியாது. அப்படி வருகின்ற வெளிப்பாடுகள் நம்மை தாக்கவும் செய்யாது. ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு எல்லாம் கேன்சர் வந்தது. அனஸ்தீசியா இல்லாமலே கூட சர்ஜரி பண்ணினாங்க ரமண மகரிஷிக்கு. அப்போ உடல் வலிக்கலையா? இல்ல செல்லம்மா கடன் வாங்கி வச்ச அரிசியை தூக்கி பறவைகளுக்கு போட்டுட்டார் பாரதியார். அவருக்கு பசிக்கலையா? அப்போ ஞானத்தின் உச்சத்தில் உடல் சார்ந்த தேவைகள் தாக்க முடியாது. பசியும் இல்லை, தாகம் இல்லை, தேவையும் இல்லை, பாவமும் இல்லை. அந்த பக்குவத்தை பெறுவது அவ்வளவு எளிது அல்ல. அந்த பயணத்திலே நாம் இருக்கிறோம். எனவே இதற்கான வழிவகைகள், மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய வழிவகைகள். அப்ப மனம் அறிவாகின்ற மனிதன் தெய்வமாக மாறுகிறான். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? மனதின் வேகத்தை குறைத்து கொண்டே வரணும். ஏன்னா உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே தான் பாவங்கள் பிறக்கும். நீங்க சாந்தமா இருக்கிற போது யாராவது ஒரு வார்த்தை பேசினால் கூட சரி இப்போ அவருக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் என்று அதை பொறுமையோடு சகித்துக் கொள்வோம். உணர்ச்சி வேகத்துல சிறு மாறுபாடுகள் கூட அது பெரிய கொலை குற்றமாக தெரியும். ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க, ஊன்னு சத்தம் போட்டு அடி தடி கோயிட்டு கேஸ்ன்னு போயிடுவான். அதனால்தான் ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. கவிஞர் வாலி சொன்ன அற்புதமான ஒரு அறிவுரை. ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு. அறிவுக்கு என்ன வேலை? சிந்திப்பது, துன்பத்தை நீக்குவது, இன்பத்தை தக்க வைத்துக் கொள்வது. இதுதான் அறிவினுடைய செயல்பாடு. அப்போ அறிவை பயன்படுத்துகின்ற போது ஆத்திரம் திசை மாறி போகும், திசை மாறி போயிடும், நம்ம தாக்காது. இப்படி இந்த மன அலையை குறைத்து பழகுகின்ற அற்புதமான பயிற்சி தான் தவம். அப்ப தவமும் அகத்தாய் பயிற்சியும் இணைந்தால் குணங்களை மாற்றிக்கொண்டே வரலாம். குணங்கள் நற்குணங்களாக மாற மாற நாம் தெய்வீகத்தை நோக்கி, அறிவை நோக்கி பயணிக்கின்றோம். எதிர்முனை பயணம் இல்லை, பாவத்தை நோக்கிய பயணம் இல்லை. இப்ப யூடர்ன் உள்ள திரும்பி புண்ணியத்தை நோக்கிய பயணத்திலே நம்ம இணைத்துக் கொள்கிறோம். எனவே இந்த 40 அலை வரைக்கும் போகின்ற மனதை 14க்கும் 14 கீழையும் இறக்குவதற்கு முயற்சி எடுக்கணும். எல்லாரும் தவம் பண்றோம், தினசரி தவம் பண்றோம். ஆனா அந்த எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃப்னு ஒரு கருவி இருக்குங்க. அதை வச்சு பார்த்தா தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு தவம் செய்துட்டு இருக்கிறோன்றது. 13 அலை வந்தவர்கள் பார்க்கறது ரொம்ப கடினம். எல்லாம் ஏதோ கண்ண முடிட்டு கையை கோத்து உட்காந்துட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே நம்ம அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு போறோமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குற போது எங்கோ ஒருத்தரை தான் பார்க்க முடியுது. 10 அலைவேகம், 11 அலைவேகம், 12 அலைவேகம் என்று பார்க்க முடியும். 8, 8, 7க்கெல்லாம் யாரையும் பார்க்கல. மகரிஷி அந்த நிலையில் இருந்து தானே எல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அப்ப அது யார் எட்டலைன்றதுனால தான் மகரிஷியே சொன்னாங்க, நான் எதிர்பார்த்தபடி யாருமே தேரலை அப்படின்ட்டாங்க. ஸோ காரணம் என்னன்னா, நாம் நுனிப்புல் மேய்கிறோம். ஆன்மீகத்திலே நுனிப்புல் மேய்கிறோம். ஏதோ நேரம் இருந்தால் உடற்பயிற்சி பண்ணுவோம், பிரச்சனை வந்தால் தவம் பண்ணுவோம். இப்படித்தான் இருக்க தவிர பயிற்சிகளை செய்துட்டு மற்ற வேலைகளை தள்ளி போடுவோம் அப்படின்ற அளவுக்கு நமக்கு பயிற்சி மேலே நாட்டம் இல்லை. அப்போ அதுக்கு தகுந்த ரிசல்ட் தானே வரும். எனவே இது தவறுன்னு சொல்ல முடியாது, சமுதாய சூழல். அப்போ என்ன செய்யணும்? எதிர்பார்க்க கூடாது இல்லையா? பயிற்சியே செய்யாம பக்குவம் மட்டும் வரணும்னு எப்படி வரும் இல்லையா? அப்போ சரி, நம்ம செய்கிற அளவுக்கு நம்ம பக்குவமா இருக்கிறோம், ஓகே என்று ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர
நானும் தான் இத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஒன்றும் வரல அப்படின்னு எல்லாம் தாழ்வாக நினைக்கவோ, கோபப்படவோ, மற்றவர்களை குறை சொல்லவோ கூடாது, பயனில்லை. எனவே மனம் நுணுகி 14 13 போற போது இந்த ஆத்மாவை தரிசிக்கின்றோம். 14 அலைச்சொல்லில் அது கீழே இறங்கிட்டா பரமாத்மா தரிசனம். அதனால்தான் ராமகிருஷ்ணன் சொல்றாரு, தேக ஆலயத்தில் தெய்வத்தை காண முடியாதவன் அகில அண்டத்திலும் காண முடியாது. இப்ப உடம்புக்குள்ளேயே தெய்வம் இருக்கு இல்லையா? உடம்புலே ஒரு பொருள் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேன் என்றார திருமந்திரத்துல. இப்போ உடம்பிலே உத்தமன் கோவில் கொண்டான். அவன் அடையாளம் பார்க்கணும் இல்லையா? தரிசிக்கணும் இல்லையா? அப்ப முதல்ல ஜீவாத்மாவை தரிசித்து, பிறகு அதுக்கு உட்பொருளாகிய பரமாத்மாவை தரிசித்து, பிறகு அதற்கும் உட்பொருளாகிய பூஜ்யமாகிய தெய்வத்தை தரிசிப்பது. சோ ஆத்ம தரிசனம், பரமாத்ம தரிசனம், தெய்வ தரிசனம், மூன்றுக்கும் அடிப்படை குரு தரிசனம். மொத்தம் 4 தரிசனம். அப்பதான் ஆறுதல் தரிசனம் கிடைக்கும். இல்லைன்னா கல்லை பார்த்துட்டு தரிசனம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிக்கலாம். அது உடைகின்ற கல், திருட்டு போகக்கூடிய கல், அது தரிசனம் அல்ல. ருத்ர தரிசனம், அழிவில்லாத சுத்த வெளியாகிய மெய்ப்பொருள் சிவம். அந்த ஆதி சிவத்தை தரிசிப்பதுதான் ருத்ர தரிசனம். ருத்ரம் என்றால் அழிவது, ருத்ரம் என்றால் அழிவில்லாத, சிதைவில்லாத, களவு போகாத, எதனாலும் நெருங்க முடியாத அந்த சுத்த வெளிதான் ருத்ர தரிசனம், அழிவில்லாத பரம்பொருள் தரிசனம். சோ அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணணும். இதை கண்ணஸ் ரொம்ப அழகா சொல்வார். பக்தி பெருக்கில் இந்த ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. அப்போ மனம் எப்ப அறிவாக மாறுது? சிவத்தை தரிசிக்கின்ற போது, பேரறிவின் தரிசனத்திலே, சன்னிதானத்திலே இந்த மனம் அறிவாக முழுமை பெறுகிறது, மேன்மை பெறுகிறது. அப்ப என்ன படித்தளங்கள்? பக்தி பெருக்கில் எந்த ஊன் ஊருக. இந்த உடம்புக்குள்ள சதை, சதைக்குள் உயிர் இருக்கு. அப்போ இந்த சதை என்ற உணர்ச்சிகள் இருந்து உணர்வு என்ற உயிரை அறியணும். அந்த உயிர் உருகின்ற போது சிவம் இருப்பது, அதாவது வேகம் குறைந்தால் விவேகம் அதிகமாகும். அப்ப உயிர் வேகம் எப்ப குறையும்? சாந்தத்தில் வேகம் குறையும், உணர்ச்சி பட்ட வேகம் கூடுதலாகும். அப்ப உயிரின் வேகத்தை குறைத்தால், சக்தியின் வேகத்தை குறைத்தால் சிவம் பெருகும், விவேகம் பெருகும், இருப்பு அதிகமாகும். எனவே அந்த அப்படி சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக, விளைவு என்ன? சித்தம் எல்லாம் எனக்கு சிவமயமே. எதை பார்த்தாலும் சிவத்தை தவிர வேற ஒன்றுமே கிடையாதுங்க. பரம்பொருளை தவிர வேறு எதுவுமே கிடையாது. இறைவரே காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் நீ என்று மாற்றுரை பகர்கின்றார். பொய் சொல்றாங்க ஐயா எல்லாரும். கடலை பார்க்க முடியாது, கடலை பார்க்கணும், கடலை பார்க்கணும், அங்க போய் பார்க்கலாம், இங்க போய் பார்க்கலாம். எங்க போய் பார்க்கறது? பார்க்கின்ற அனைத்தும் பரம்பொருள் திருவடிவங்களே. இப்படி 3 முதல் 1 அலைவேகத்திற்கு இறங்குகின்ற போது அசைவற்ற சுத்தவெளியின் சங்கமமே தெய்வ தரிசனம். இப்படி மனதில் எந்த கலங்கமும் இல்லாத, எழுச்சி பெறாத நிலையிலே இந்த அலைவேகம் சாத்தியமாகும். அப்போ அது வரைக்கும் நாம் தொடர்ந்து நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்ற வகையில பயன்படுத்திக் கொள்ளணும். அப்போ வாழ்கின்ற காலத்தில் அனைத்து இன்பங்களை நிறைவாக தூக்க வேண்டும். அதே சமயத்துல
இது நமக்கு சொந்தம் அல்ல என்ற எச்சரிக்கை உணர்வும் இருக்கணும். இது நெகட்டிவ் கிடையாது. இது சாஸ்திரம் இல்லை என்று நினைப்பது எதிர்மறை எண்ணம் அல்ல, அது யதார்த்தமான எண்ணம். இருக்கிறோம், எப்ப வேணா போகலாம். எப்படி எதிர்மறையாகும்? இயற்கையா தானே, சொல்லிட்டா வரும். இது போல வாழ்கின்ற காலத்தில் சுகப்பட்டாலும் கூட இது நமக்கு சொந்தம் அல்ல. எது சொந்தம்? அழிவில்லாத ஒன்றுதான் நமக்கு சொந்தம். எது அழிவில்லாதது? நமக்கு மூலப்பொருளாகிய சுத்தவெளி அறிவு. அப்ப என்ன வேணும்? டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட், உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு என்ற பக்குவம் வேணும். இது எப்படின்னா, இப்போ கரண்ட் ஷாக் அடிக்கும் இல்லையா? யார் வீட்டுல கரண்ட் இல்லை சொல்லுங்க? என்ன பண்றோம்? இன்சுலேஷன், ஒரு பாதுகாப்பு உரைக்குள்ள ஒயர் இருக்கு, அது வழியா மின்சாரம் பாய்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா கருவிகளிலேயும் நமக்கு அந்த பாதுகாப்பு இருக்கு. ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் ஹீட்டரா இருந்தாலும் நம்மை தொடாத வகையில, மின்சாரம் நம்மை தொடாத வகையில இன்சுலேஷன் இருக்கு. அதே போல பக்தி என்ற இன்சுலேஷன் இந்த வாழ்க்கையில எந்த சுகத்துக்கும் நம்மை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படி மின்சாரத்தை இன்சுலேஷன் போட்டு பயன்படுத்துறோமோ அதே போல இந்த வாழ்க்கையில பக்தி என்ற இன்சுலேஷன், ஞானம் என்ற இன்சுலேஷன் வச்சு பயன்படுத்தணும்னு சொன்னாக்க கரண்ட்டும் சாக்கடிக்காது, வாழ்க்கையும் சாக்கடிக்காது இல்லையா? அதற்கான வகைதான் சந்நியாசம், உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. இந்த ஆத்மா தன்னை அறிவது, அதாவது ஆத்மா தன்னை அறிவதுன்னு சொன்னா மூலத்தை அறிவது தானே. உதாரணம் என்ன சொல்றாங்க? கடல்ல தண்ணி இருக்கு, சூரிய வெப்பத்துல ஆவியாக மேல போகுது, மேகங்களாக மிதக்குது. பொதுவா நம்ம மேகம் சொல்றோம், ஆனா ஃப்ளைட்ல போகும்போதுதான் மேகங்கள் எத்தனை வகைன்னு பார்க்கலாம். ஒரு 35,000 அடி உயரத்துல போற போது பாத்தீங்கன்னா ஒரே வெண் மேகமா தான் இருக்கும், எங்கேயுமே எந்த பேதமும் இருக்காது. ஃப்ளைட்டு பறக்குதா நின்று போச்சான்னு தெரியாது, பறக்கிறதே தெரியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பொருள், ஐடென்டிட்டி பொருள் இருந்தா தான் அது பாஸ் பண்ணி போறது, நாம் பயணிக்கிறோம் தெரியும். ரயில போகும்போது மரங்கள் ஓடுது இல்ல, நாம் தான் ஓடுறோம், மரம் ஓடுற மாதிரி தெரியுது இல்லையா? இங்க எல்லா பக்கத்திலும் வெண் மேகமே இருக்கும், உங்களுக்கு ஐடென்டிட்டியே கிடையாது, எதுவுமே கிடையாது, பேதமே கிடையாது. அப்ப அந்த விமானம் பறக்குதா நிக்குதானே தெரியாது. ஒரே சாட்சி என்ன? அது லேசா வைப்ரேஷன் இருக்கும், அந்த என்ஜின் ஓடக்கூடிய வைப்ரேஷன் வந்து ஃப்ளைட்ல லேசா இருக்கும். இதுதான் ஃப்ளைட் ஓடுதுன்னு ஒரே அத்தாட்சி, வேற எதுவுமே கிடையாது. அப்ப இதுதான் மென்மையாத கடலிலிருந்து வரக்கூடிய அலைகளுடைய அந்த மேக கூட்டம் என்பது மிக வெண்மையான மேகங்கள், பஞ்சு மாதிரி வெண்மையான மேகங்கள். இது திணிவு பெறுகின்ற போது நீல நிற மேகங்களாக மாறும். அதுவும் திணிப்பற்று வருகின்ற நிலையில நிறங்கள் மாறும். அப்ப கனத்த கருமேகமாகின்ற போது மழை பெய்யும். ஸோ இப்படி எந்த நிலையில மேகங்கள் மேய்ந்துட்டு இருக்குது, பிறகு கனத்த கருமேகமாய் மழை பெய்யுது. அது மலைகளிலே தொடங்கி நீர்வீழ்ச்சியாக விழுந்து ஆறு, ஓடை, கண்மாய் என்று எத்தனையோ பெயர்களிலே பயணம் செய்து கடைசியில போய் கடலிலே சங்கமமாகிறது. இப்போ தண்ணி குட்டையை தவிர, கிணத்தை தவிர, பாத்திரங்களை தவிர, எங்கேயாவது அணைக்கட்டு தவிர வேற எங்கேயாவது தண்ணி நிறுத்த முடியுதா பாருங்களேன். அது இயல்பு என்ன? கீழ் நோக்கி பாய்வது, கடல் நோக்கி போவதே அதனுடைய இலக்கு. நதி எங்கே போகிறது? கடலை தேடி. சரி, கடலுக்கு போய் சேர்ந்தாச்சு, ஓடுமா? ஓட்டம் இல்லை. அப்ப நிலைத்த கடலிலிருந்து புறப்பட்ட பயணம் மீண்டும் கடலை வந்து சேர்கின்ற வரைக்கும் நீரின் பயணம் ஓய்வதில்லை.
அதே போல் சுத்தவெளியிலிருந்து புறப்பட்ட ஆத்மாவின் பயணம் மீண்டும் சுத்தவெளி அடைகின்ற வரைக்கும் இதன் பயணம் ஓடுவதில்லை, ஓய்வது இல்லை. அப்போ அடைந்து விட்டால் அதுவே பிரம்ம நிர்வாணம், ஆசைகள் அனைத்தும் துறந்த இடம். இப்படி பின்னப்பட்ட அந்த சுத்தவெளியின் தன்மை மீண்டும் அதே நிலையோடு இணைகின்ற போது மனம் முற்றிலும் அற்று போகிறது, நோ மைண்ட் ஸ்டேட். அந்த இடத்துல மனம் அறிவாகவே ஒன்றி போகிறது. அதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி என்று சொல்வார்கள். இறைவனின் சந்நிதி என்று சொல்லுவாங்க. சந்நிதினா ஜங்ஷன் பாயிண்ட். இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைகின்ற இடம் ஜங்ஷன் பாயிண்ட். அப்படி இந்த மனம் தன்னை தூய்மைப்படுத்துகின்ற போது, தன் நிலை மறந்து போகின்ற போது அறிவாக மாற்றம் பெறுகின்றதனால மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே, ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளல் என்று வள்ளுவரும் சாட்சி கொள்கிறார். அடுத்து இந்த அறிவு பற்றிய மூன்றாவது நிலை, ஆறுமுகமான பொருள் நான் அறிய வேண்டும் என்ற கருத்து அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்கொளமுடன், வாழ்கொளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, மிக்க நன்றிகள். சிறப்பான சிந்தனை. இப்பொழுது நாங்கள் நேரடியாக அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புபவர்கள் கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தாமச குணம், அது இப்ப பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஜடப்பொருட்களுக்கும் இந்த குணங்கள் இருப்பதாக கூறப்படுவது ஐயா, அப்படியா? இது அங்க இருந்தாலும் கூட வெளிப்பாடு என்ன ஒண்ணுமே கிடையாது. இப்போ பிரபஞ்சம் முழுவதும் சத்துவகுணம் தான் எல்லாம், அதாவது ஏக்க சேர்மையோட இயங்கி கொண்டிருக்கிறத தவிர எதுவுமே அது விருப்பத்துக்கு செயல்படுவது இல்லை. ஸோ அது எல்லாமே சத்துவகுணம் தான். விலங்குகள் தன்னுடைய தேவைக்கு ஒன்று கொன்று சாப்பிடுது, அது ரஜோகுணம் ஒரு வகையில. அப்போ அதுவும் தமோ குணமாக மாறுவது இல்லை. இப்போ எல்லா குணங்களும் மேன்மை அடைவதும் கீழ்மைக்கு போவதும் நம்ம இடத்துல தானே. அதெல்லாம் மற்ற இடத்துல இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்கும், மாற்றம் கிடையாது. ஆனா மனிதன் தான் தரம் கெட்டும் இருக்கிறான், மனிதனாகவும் இருக்கிறான், தெய்வமாகவும் மாறக்கூடிய தகுதி உள்ளவனாக இருக்கிறான். ஸோ குணங்களை மனித அளவிலே வைத்து சிந்திப்பதுதான் அவசியமே தவிர எல்லா இடத்துலையும் இருக்குது, இருந்து என்ன பையன், அது அப்படியே இருக்கும், அவ்வளவுதான். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வேறு அன்பர்கள் உங்கள் கேள்விகளை கேட்கலாம். இன்றைக்கு கேள்வி இல்லை போல இருக்கு ஐயா. முடிச்சுலாங்க ஐயா, முடிச்சு விடுவோம். இதுவரை நேரமும் ஆன்மா பாகம் 16 இந்த சிறப்பு சிந்தனை உரையை நமக்கு சிறப்பாக நடத்தி தந்த முன்னிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவர்தம் அன்பு குடும்பம்,
அவரது வேதாத்திரிய தொண்டு வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன்.